உங்கள் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் தீவிரவாதிகளை தூக்குவதற்காக நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். உங்கள் மிலிட்ரியில் கை வைக்கல, உங்கள் சிவிலியன்ஸை கை வைக்கல. நீ ஒரு முட்டாளை எங்கே வர்ற? ஜம்முக்கு வர்ற. ஏன் ஜம்முக்கு வர்ற? அது இந்துக்கள் பிரதானமாக இருக்கிற இடம். ஏன் வந்து சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த வந்து தாக்குற? இவருக்கு டிஆர் பாலு என்ன சொல்ல போகிறாரு உருதுவில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி? நான் நாகரிகமாக பண்ணதை நீங்கள் அதோட நிறுத்தி இருந்திருக்கணும். இப்போ திருப்பி நீங்கள் வந்து இங்கே கை வச்சுட்டீங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? திரும்பவும் மிலிட்ரியில் கை வைக்க மாட்டோம். மிலிட்ரியில் அவங்களுடைய மிலிட்ரி ஏரியாவில் கை வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக புரியும். அவன் மத ரீதியாகத்தான் செஞ்சான். மறைகண்ட 8 பேர் வந்து 26 பேரை சுடும்போது அவன் மத ரீதியாக தான் பார்த்தான். நீ இந்தியா, நான் பாகிஸ்தான் அப்படின்னு அவன் பார்க்கல. இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க, நாடும் அதே தான் பண்ணுது. இவ்வளவு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் முதல் அட்டாக் எங்களோட தான் இருக்காது. நீ செஞ்ச, நான் வச்சு செய்வேன். இவ்வளவுதான் அந்த ஒத்த வரி. இதை தொடர்க்கும். எவ்வளோ நாளைக்கு தொடரும்? பாகிஸ்தான் கிட்ட உண்மையிலே ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு பொட்டி கடைங்க. பொட்டி கடையும் மூடிட்டாங்க. 4 இடத்துல கட்டை கட்டி. இப்போ நேற்றுக்கு அமெரிக்காலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஐயா, நீங்கள் 2 பேர் பார்த்துக்கோங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அமெரிக்கா கை கழுவியாச்சு. சைனாக்கு இதில் கை கழுவு தவிர வேறு வழியே கிடையாது. அதால் இந்தியாவோட போரிடவே முடியாது. தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டவும் முடியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து போருங்கிற ஒரு அடிப்படைக்குள்ளே போகலாம். அதெல்லாம் அறிவிக்கவே இல்லை. போருங்கிறதே அங்கே வராதுப்பா. பாகிஸ்தானோட போரிடுறதுங்கிறது வந்து வீணான வேலை. அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? அவங்க 0 பேலன்ஸில் இருக்காங்க. போரிடுறதுனால அவங்களுக்கு என்ன நஷ்டம்? ஆனால் இருந்தாலும் தாக்குதல் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இல்லைங்க, அவங்க பண்ணுற தாக்குதல்கள் வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுது. இப்போது நேற்றுக்கு டிஆர் பாலு சொன்னார் இல்லையா, இந்தியாவுக்கு அட்வைஸ் கொடுத்தார். அவர் பெரிய அறிவாளி. அட்வைஸ் கொடுத்தார். என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னா, மத ரீதியாக இதை மாற்றி விடாதீர்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்னார். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மோடி அவர்கள் வரல அப்படிங்கிறத மீட்டிங்லேயே கேட்டிருந்தாரு. மீட்டிங்கில் அவர் வரலைங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் அங்கேயே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் மத ரீதியான சண்டையாக மாற்றிடாதீங்கன்னு டிஆர் பாலு ஐயா ஒரு அற்புதமான அறிவுரையை கொடுத்துருந்தாரு. நேற்றுக்கு ராத்திரி எங்கெல்லாம் இவன் செல்லிங் பண்ணான்? பாகிஸ்தானில் எந்த மாநிலத்தில் பண்ணான்? ஜம்முவில் தானே பண்ணான். ஜம்மு இந்துக்கள் இருக்கிற இடம் தானே. ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தான்? இங்கே அறிவாலயம் இல்லையா? இங்கே மற்ற இடங்கள் இல்லையா? இந்த இந்தியாவில் எங்கேயாவது தாக்கணும்னா வேறு எங்கேயுமே பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் அவன் ஜம்முவை தேர்ந்தெடுத்தான்? ஸோ இதை மத ரீதியாக செய்கிறது யார்? வேறு நாட்டுக்கு என்ன விஷயம் தானே. உங்கள் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் தீவிரவாதிகளை தூக்குவதற்காக நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். உங்கள் மிலிட்ரியில் கை வைக்கல, உங்கள் சிவிலியன்ஸை கை வைக்கல. நீ ஒரு முட்டாளை எங்கே வர்ற? ஜம்முக்கு வர்ற. ஏன் ஜம்முக்கு வர்ற? அது இந்துக்கள் பிரதானமாக இருக்கிற இடம். ஏன் வந்து சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த வந்து தாக்குற? இவருக்கு டிஆர் பாலு என்ன சொல்ல போகிறாரு உருதுவில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி? ஸோ இந்த மாதிரி அபத்தங்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோங்கிறத தவிர நாம் வந்து போரிடறதுக்கெல்லாம் அவசியமே வராது. இது வெறும் ரிட்டாலியேஷன் தான். நீ ஒன்று செஞ்சியா, நான் ஒன்று செஞ்சேங்கிற ரிட்டாலியேஷன் தான் வருமே தவிர வேறு எதுவுமே வராது. நேற்றுக்கு அவங்களோட நாம் வந்து S-400 பயன்படுத்தியிருக்கோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். 100 மைல் வித்தியாசத்தில் நம்மளுடைய INS விக்ராண்ட் அங்கே நிற்கிது. INS விக்ராண்ட்டுங்கிறது ஒரு 100,000 யானைகளுக்கு சமம். அங்கேருந்து ஏதாவது ஒரு தப்பு, தேவையற்ற தப்பு பண்ணான்னா மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கான எல்லா வேலையும் ஒழுங்காக நடந்து. S-400 மூலியமா அவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க பாருங்க. S-400ங்கிறது அவங்களே தயாரித்து அவங்களே பண்ணி அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ஒரு அவங்களதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடிய வகையில் ஏன் இருந்தது? இப்போது ஒரு 18 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கலாம், 42 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கலாம். கேலிப்ரேஷன் என்னவாக இருக்கும்? நான் வந்து தாக்குற வரைக்கும் நான் அறியப்படக்கூடாது, அதுதானே இருக்கணும். அவங்களது அறியப்பட்டதுனால தான் நம்மளால் டுப்புன்னு சுட்டு முடிக்க முடிஞ்சது. பட் கேள்வி இதில் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த ரிட்டாலியேஷனுக்கு போயிருக்கவே கூடாது. நான் நாகரிகமாக என்ன பண்ணேன்? தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த மட்டும் நான் வந்து தாக்கினேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ம கோயம்புத்தூரில் போய் நம்ம அரசியல்வாதிகள் நின்றா மாதிரி அந்த தீவிரவாதிகளுடைய கடைசி இதை பார்க்குறதுக்கு இராணுவத்திலேருந்து, காவல்துறையிலேருந்து, அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாருமே அங்கே போய் நின்றீங்க. இந்த மாதிரியான முட்டாள்தனத்தோடு நீங்கள் நிறுத்தி இருந்திருக்கணும். நான் நாகரிகமாக பண்ணதை நீங்கள் அதோடு நிறுத்தி இருந்திருக்கணும். இப்போ திருப்பி நீங்கள் வந்து இங்கே கை வச்சுட்டீங்க.
இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? திரும்பவும் மிலிட்ரியில் கை வைக்க மாட்டோம். மிலிட்ரியில் அவங்களுடைய மிலிட்ரி ஏரியாவில் கை வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஆனால் இருந்தாலும் தாக்குதலின் போது வீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேதமாகுது. இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய முக்கிய பிரமுகர்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் சேதப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளையும் ஜம்முலையும் அது நடந்திருக்கு இல்லையா? அதாவது அவங்களுடைய ஒரு தாக்குதலை நம்ம முறியடிச்சா கூட அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு வீட்டினுடைய ஒரு சிவரை இடிப்பதற்கோ அதுக்கெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு தானே நம்ம என்ன பண்ணோம், இங்கே ட்ரில்லுங்கிற பேரில் ஏற்கனவே சொன்னோம். நம்ம ஒரு 244 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐயா கொஞ்சம் நீ வந்து பிளாக் அவுட் பண்ணிக்கோ, நீ பிளாக் அவுட் பண்ணிட்டா தான் நல்லது. இப்போ அங்கெல்லாம் வந்து இது இருக்கும், அந்த பதுங்கிறதுக்கான குழிகள் இருக்கும். ஜம்முலேயும் காஷ்மீர்லேயும், குறிப்பாக காஷ்மீர்லேயும் பிஓகே ஏரியாஸ்லலாம் இருக்கும். அங்கே வந்து அவங்க அந்த இதுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் அவங்களுடைய இராணுவ மந்திரியே, பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரியே போய் ஷெல்லில் உட்காந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அவலம். ஸோ இது இந்த உலகத்துக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணுது. நீ மத ரீதியாகத்தான் இதை கொண்டு போகிற, அதனால தான் நீ ஜம்முவை தேர்ந்தெடுத்திருக்க, மற்ற இடங்களை தேர்ந்தெடுக்கல. ஜம்முவை தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் அங்கே ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்கங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அங்கே இஸ்லாம் சகோதரர்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரியான முட்டாள்தனங்களை இவங்க செய்யறதும், நம்மால் டிஆர் பாலு மாதிரி ஐயா மாதிரி அறிவாளிகள்லாம் போய் அட்வைஸ் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப உதவும். அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக புரியும். அவன் மத ரீதியாகத்தான் செஞ்சான். அந்த மறைகாண்ட 8 பேர் வந்து 26 பேரை சுடும்போது அவன் மத ரீதியாக தான் பார்த்தான். நீ இந்தியா, நான் பாகிஸ்தான் அப்படின்னு அவன் பார்க்கல. இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க, நாடும் அதே தான் பண்ணுது. இவ்வளவு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஆறுதலாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டாலின் ஐயா இன்றைக்கி ஒரு பேரணி நடத்துகிறாரு. இந்த பேரணியில் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் வகையில் அவர் நடத்துகிறாரு. என்ன ஒரு மேடை போடுவாங்க, இவர் தான் மாநில சுயாட்சி காவலராச்சே, அதனால் இவரை பாராட்டுவாங்க. பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்காக இந்த பேரணியை நடத்திய ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த தமாஷெல்லாம் மாலை முரசில் படிச்சுக்கலாம். ஓகே, நேற்று பஞ்சாபில் ஏவுகணை மூலியமாக தாக்குதல் நடந்தது. நள்ளிரவு ராஜஸ்தான்லேயும் எல்லைகளில் தாக்குதல் நடந்தது. இப்போ இன்னும் இருக்கிறது குஜராத் மட்டும்தான். அந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலத்தில் சொல்கிறேன். இப்போது ராஜஸ்தான் பஞ்சாபில் தாக்குதல் நடத்தினவங்களுக்கு குஜராத்தை நெருங்குவதற்குன்னு எவ்வளோ நேரம் இருக்க போகுது? அவங்க நடத்தினது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படி நடந்திருக்கும். நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் அந்த முயற்சியின் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீங்க. நடக்கிறது நடந்துக்கிட்டு தானே பாருங்க. அங்கே இருக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் அங்கே இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் அந்த ஆர்மியிலேருந்து ஏற்கனவே வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே யாரும் இல்லை. இந்த மாதிரி தீவிரவாத சிந்தனை உள்ள கொஞ்சம் மறைகாண்டவர்கள் தான் இன்னும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் அறிவார்ந்தவர்கள் இருந்திருக்காங்க, அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் மறைகாண்ட கேஸாக தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரியான ரிட்டாலியேஷன் பண்ணக்கூடாது. நாம் 13 நாள் வெயிட் பண்ணி ஏன் கரெக்டாக அந்த தீவிரவாத கும்பல் இருக்கக்கூடிய அந்த இடங்களை மட்டும் அடித்தோம்? பிஓகேயில் ஒரு 4 இடங்களையோ 5 இடங்களையோ பாகிஸ்தானுடைய நாட்டுக்குள்ளேயே கராச்சிலையும் மற்ற இடங்கள்லையும் போய் அந்த தீவிரவாத விஷயத்தையே அழித்தோம்னா, நாம் உலகத்துக்கு சொன்னது, ஐயா அவங்களுக்கு தீவிரவாதம் தான் பிரச்சனையாக இருக்குது, எனக்கும் அதுதான் பிரச்சனையாக இருக்குது, அதை மட்டும் நான் அழித்தேன், எனக்கும் பாகிஸ்தானுக்கும் வரவு செலவு இல்லை. 11 வருஷமாக அவங்களோட பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. தண்ணியை நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னாலும் உடனே சில அறிவாளிகள் கேட்குறாங்க, அப்புறம் ஏன் திறந்து விட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நிறுத்துவதற்கும் திறந்து விடுவதற்குமான அதிகாரம் எங்கிட்ட இருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். அதைத்தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் நிறுத்தினாலும் இந்த உலகம் என்னை கேள்வி கேட்க முடியாது, நான் திறந்து விட்டாலும் என்னை இந்த உலகம் வந்து பாராட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத தான் அதில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அடுத்த 30-40 வருஷத்துக்கு தான் அந்த பாதிப்பு பாகிஸ்தானுக்கு தெரியும். உலகம் நீருக்காக போராடுகின்ற அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு அது புரியும், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து ஐஎன்எஸ் விக்ரண்ட், அதாவது ஆர்மியாக இருக்கட்டும் நேவியாக இருக்கட்டும், தெள்ள தெளிவாக தன்னை டேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஜஸ்ட் கமாண்டுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுறாங்க. கமாண்டு கிடச்ச மறு நிமிஷம் அது என்ன நடக்குமோ அது நடக்குங்கிறத ஒழுங்காக பண்ணுறாங்க. பட் அவங்க பண்ணதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்குங்கிறதுனால அவங்களால அதை பரவலாக கொண்டு வர முடியாது. இதில் குஜராத்தை தனியாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. மோடி அவர்களுடைய சொந்த மாநிலங்கிறதுனால கேட்க வர்றாங்க. இந்த மாதிரி அந்த மறைகாண்டவன் சொன்னானே மோடி கிட்ட போய் சொல்லுன்னு, சொன்னதனுடைய பலனை தானே அனுபவிச்சிங்க. நீ வாயை மூட்டு போயிருந்தா கூட ஓரளவுக்கு 40 இடத்தோடு நிறுத்திட்டு போயிட்டே இருந்திருப்போம். இப்போ அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், குஜராத்தாக இருந்தாலும் ராஜஸ்தானாக இருந்தாலும் அந்த பார்டர், கோஸ்டல் பார்டராக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இந்த தாக்குதல் நடக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் நம்ம வந்து நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கோம். ஓகே, இப்போ இது இந்த மாதிரியா இருந்தாலும் சக்ஸஸோ ஃபெயிலியரோ தொடர் தாக்குதல் அப்படிங்கிறத நம்ம எப்படி ரிட்டாலியேஷனுங்கிறது நீங்கள் நிறுத்த முடியாது.
அதாவது எப்போதுமே ஒரு பாம்பு புத்துக்குள்ளே கை விடுற மாதிரி, எறும்பும் கடிக்கலாம் பாம்பும் கடிக்கலாம், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். ஏன்னா பாம்பு புத்தில் நீங்கள் பால் ஊற்றினீங்கன்னா சாப்பிட்றது எறும்பு தான், பாம்பு இல்லை, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே இறங்குவதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அதனால தான் வாஜ்பாய் ஐயா காலத்திலேருந்தே தெளிவாக சொல்கிறோம், முதல் அட்டாக் எங்களோட தான் இருக்காது, நீ செஞ்ச நான் வச்சு செய்வேன். இவ்வளவு தான் அந்த ஒத்த வரி. இதை தொடர்க்கும். எவ்வளோ நாளைக்கு தொடரும்? பாகிஸ்தான் கிட்ட உண்மையிலே ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு பொட்டி கடைங்க. பொட்டி கடையும் மூடிட்டாங்க. 4 இடத்துல கட்டை கட்டி இது ஆணி அடித்து மூடிட்டாங்க. அதை போய் நீங்கள் தாக்கி என்னத்தை பெருமையை தேட போகிறீங்க? நமக்கு எந்த விதத்துலையும் நான் சிறுமைப்படுத்தலை, ஒரு நாட்டை சிறுமைப்படுத்தலை. அந்த நாடோ அந்த மக்களோ அந்த மதமோ எந்த விதத்துலையும் இதில் சம்மந்தப்படலை. முட்டாள்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதோட என்ன சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க? ஒன்று பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பெரிய விஷயம் புரியலாம். ஐயா இனி சீனாவை நம்பினா பிரயோஜனம் கிடையாது, அண்ணன் வளர்ந்துட்டார், 2047 கதையே வேறு மாதிரி இருக்க போது, ஒழுக்கமாக இவர்களோட இணக்கமாக போகிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியும். ஆனால் போகலையே. போகும். எப்போ? இல்லை, போகிறதா இருந்தால் நேரம் போயிருக்கணுமே. எங்கே? இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ தொடர் தாக்குதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இணக்கமான போக்குக்கு உண்டான எந்த அறிகுறியுமே தெரியல. ஐயோ, பாகிஸ்தானுக்கு நான் சொல்லலை, பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இது ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொன்னால் அந்த நாடு இந்தியாவுடைய நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது தான் அதுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். பங்களாதேஷை நீங்கள் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பாதி பேரை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்கான். நம்ம ஒழுக்கமாக இவங்களெல்லாம் திருப்பி அனுப்புகிற வேலையை தான் பண்ணணும். ஸ்ரீலங்காவுக்கு அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்ரீலங்காங்கிறது ஒரு நாடாக இருந்தாலும் நமக்கு வந்து கப்பல் போக்குவரத்துக்கு அது வந்து ஒரு சிறந்த விஷயமா இருக்குது. இன்னி வரைக்கும் நம்மளை தொல்லை பண்ணலை, எந்த விதத்துலேயும் தொல்லை பண்ணலை. நாம் தான் அங்கே தேவையில்லாமல் சில பேரை வச்சுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது வேறு விஷயம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்மி கண்ட்ரோல்லேருந்து வெளில வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நாடாக மாறினா தான் அந்த நாடு தப்பிக்கும். அது வரைக்கும் அந்த நாடு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆர்மியோடைய கண்ட்ரோலை தூக்கிட்டு ஜனநாயகம் வரணும். அப்போ ஆர்மி கண்ட்ரோலை தூக்கணும்னா அதை விட மிகப்பெரிய பிக் பிரதர்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அதை ஹேண்டில் பண்ணணும். சீனா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம், அமெரிக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது இந்தியா நீ பார்த்துக்கன்னு சொல்லலாம். இந்த விஷயத்து பண்ணால் தான் பாகிஸ்தான்லேருந்து இந்த பிரச்சனை தீரும். அது வரைக்கும் இதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ ட்ரோன்கள் மூலியமாக தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா? இந்த பக்கம் S-400 பற்றியும் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த அடுத்தடுத்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்கள கோபத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு. ஃபெயிலியர் எப்படிங்க கோபத்தை அதிகப்படுத்தும்? ஆதங்கத்தை தான் அதிகப்படுத்தும். இப்போ ஒரு தடவை வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஐயா, நீ செய்யும் போதே உனக்கு தெரியுமே தோக்கதான். இப்போது நாங்கள் வந்து ஒரு 25 நிமிடத்தில் 9 இடங்களுக்கு துல்லியமாக அடித்து தூக்கி அங்கே இருக்கிறவங்கள கதிகலங்க வைக்கிறோங்கிறத வந்து 13 நாள் உட்காந்து பொறுமையாக யோசித்து அறிவாளிகளை வைத்துக்கொண்டு யோசித்து நாம் அந்த வேலையை செய்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இராணுவத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டு போச்சு பாகிஸ்தான். IAS அதிகாரிகள் அதிகமாக எடுத்துகிட்டு போகலை. ஏன்னா அவங்களுக்கு அறிவு தேவையில்லைன்னு அவங்க நினச்சிட்டாங்களோ இல்லை அவங்களுக்கு ஏகப்பட்டது இருந்ததுன்னு நினச்சிட்டாங்களோ தெரியாது. இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அறிவு சார்ந்தவர்கள் பேசும்போது தான் தெளிவாக புரியும். முடிவெடுக்க போகிறது என்னவோ இராணுவ தளபதியோ அல்லது பிரதம மந்திரியோ, அது வேறு விஷயம். ஆனால் அறிவு சார்ந்தவர்களுடைய கருத்துக்கள் இந்த இடத்துல தேவை. அங்கே அது இல்லை. இவ்வளவு தான் வித்தியாசம். நீ செஞ்சால் தோக்கக்கூடாது, இல்லை செய்யாம விட்டுறணும். இப்போ நீங்கள் செஞ்சு அசிங்கப்பட்டிருக்கீங்க. ஹிண்டு பேப்பரில் வேணால் போடுவான், பாகிஸ்தானிலிருந்து இத்தனை வந்தது, இந்தியாவில் தாக்கியச்சுன்னு போடுவாங்க. பாவம், ரொம்ப நேர்மையாக பொய்யான தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை கொடுப்பாங்க. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? இந்தியா என்ன இது அமெரிக்கா என்ன சொல்லும், டர்க்கி என்ன சொல்லும், மற்ற நாடுகள் என்ன சொல்லும்? இப்போ நேற்றுக்கு அமெரிக்காலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஐயா இன்றைக்கி 2 பேர் பார்த்துக்கோங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அமெரிக்கா கை கழுவியாச்சு. சைனாக்கு இதில் கை கழுவு தவிர வேறு வழியே கிடையாது. அதால் இந்தியாவோட போரிடவே முடியாது. தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டவும் முடியாது. போரிட முடியாதுங்கிறது இல்லை, சீண்ட முடியாது. ஸோ பாகிஸ்தான் தன்னுடைய நிலையை உயர்ந்து கொண்டு, ஐயா போருமையா, நாங்கள் இவ்வளோ நாள் ஆட்சி செய்து அற்புதமாக நிறையா துரைமுருகன் ஐயா சொல்கிற மாதிரி நிறைய பேரை பெற்று போட்டோம், இதோட முடிஞ்சு, இதுக்கப்புறம் இதைக்கு ஜனநாயகத்துக்கு கொண்டு போகிறது தான் நல்லதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ தொடர் போர் அப்படிங்கிறது இரு நாட்டுக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து இழப்பு தான். டிக்ளேர் பண்ணலாலும் தொடர் தாக்குதலை வந்து போர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. பாதுகாப்புக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறது எதுக்காக? செலவாகும்போது வருத்தப்படுறதுக்கா? இப்போது பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் நிறைய பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு ஐயோ 40 லட்சம் போயிடுச்சு, ஐயோ 20 லட்சம் போச்சேன்னுவீங்களா? நீங்கள் சேமித்ததே அதுக்காக தானே, பொண்ணை நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தானே. இராணுவத்துக்கு செலவு பண்ணுறது எதுக்காக? நம்மளை விட 100 மடங்கு அதிகமாக அமெரிக்காவில் செலவு பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்க? அந்த கான்டினென்ட் தனியாக தானே இருக்குது.
அவங்க எதுக்கு அதை செலவு பண்ணுறாங்க? எந்த பிரச்சனை வந்தாலும், அது உள்நாட்டில் வந்தாலும் வெளிநாட்டில் வந்தாலும் நான் தாக்கணும். அப்புறம் அதை செலவுன்னா என்ன அர்த்தம்? யாருடைய வரிப்பணத்தில் செலவாக போகுது? இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, 1,15,00,000 பேருக்கு, குடும்பங்களுக்கு, அது வேணால் செலவு. 55 லட்சம் குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும். 1 கோடி பேருக்கு கொடுக்குறீங்க, இது வேணால் செலவுன்னு நீங்கள் சொல்லலாம். இராணுவத்துக்கு செலவு பண்ணுறது எப்படி செலவுன்னு சொல்ல முடியும்? போருக்கு செலவு பண்ணுறது, இது போருங்கிற வார்த்தையே இன்னும் வரலையே, இதுக்கு செலவு பண்ணுறது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தான் வந்து இந்தியாவினால் கடும் சேதம் வந்து எங்களுடைய நாட்டுக்கு வந்து ஏற்பட்டிருக்கதாகவும், இதற்கு வந்து கடுமையான நிதி நெருக்கடி பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கிறதாகவும், பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் உதவணும்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்றைக்கி IMFல அவங்க பேசியிருப்பாங்க, இத்தனை நேரத்துக்கு பேசியிருப்பாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட 7.5 பில்லியனுக்கு மேலே பணம் கேட்டிருக்காங்க. IMF கொடுத்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைனா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு நிதிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போது அமெரிக்காங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய கடன்கார நாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன்கார நாடு. அமெரிக்காவை நீங்கள் காப்பாற்றுறதே எதுக்குன்னா, அது சரிஞ்சிருச்சுன்னா ஐயோ பணம்லாம் ஊற்றிக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் அதை காப்பாற்றுறீங்க. சீனாவை நீங்கள் வந்து போற்றுவதற்கோ தூற்றுவதற்கோ காப்பாற்றுவதற்கோ உங்களுக்கும் அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. அந்த நாடு தன்னை போல உயர்ந்து கொண்டிருக்கு, இந்தியா தன்னை போல உயர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா காக்கப்படுவதோ அல்லது போற்றப்படுவதோ எதுக்குன்னா, அது உலகத்திலே மிகப்பெரிய கடன்கார நாடு. 225% GDPக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிற ஒரு நாடு. பாகிஸ்தான் அதே மாதிரியான ஒரு நாடு. நீங்கள் பணம் கொடுக்கலன்னா, இப்போ IMFல இன்றைக்கி பணம் கொடுக்குறாங்கன்னா, அது தேச விரோதம்னு பார்த்துறாதீங்க, உலக விரோதம்னு பார்த்துறாதீங்க, ஜனநாயக விரோதம்னு பார்த்துறாதீங்க. கொடுத்தா தான் அவன் தப்பிப்பான், பொழைச்சா தான் திருப்பி கொடுப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி IMF அதை டினை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நேரத்துக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ராஜ்நாத் சிங் தன்னுடைய அறிவிக்கையை கொடுத்துருப்பாரு. ரொம்ப தெளிவாக நம்ம என்ன சொல்கிறோம் அந்த உலகத்துக்குன்னா, ஐயா நான் தப்பு பண்ணலை, அவன் பண்ணால் நான் திருப்பி பண்ணுறேன் பாரு. அவன் மத ரீதியாகத்தான் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறான். அவன் வந்து தேச ரீதியாக கொண்டே போகலை. தீவிரவாதத்தை ஒழிக்கணுங்கிறது அவனுடைய எண்ணமே இல்லை. இவ்வளவு தான் நம்ம புரிய வைக்க நினைக்கிறோம். இதை செய்தால் உலக நாடுகள் நம்மோட தான் இருக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.